Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூப்பரான ரெட் டீலக்ஸ் போட்டு தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்துருக்குது. ரெட் டீலக்ஸ் டீசல் போட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. எஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீல்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ போகிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1993 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1993 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் காணலுது ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்கும் எஃப்சி காணலுது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இதுதான் வண்டியோட புக் டீட்டெயில்ஸு. வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள். வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். ரெட் டீலக்ஸ் வண்டிங்க இது. சரிங்களா, ரெட் டீலக்ஸு. பெயிண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. பெயிண்ட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். வண்டி ஏட்டு வந்தது என்ன ஒர்க் பண்ணிக்குது எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து வரப்போ சொல்கிறேன். நீங்கள் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி நம்பர் TN27B 8820, TN27B 8820 இதான் வண்டி நம்பருங்க. நீங்கள் ஆன்லைனில் அடித்து செக் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே. சென்டர் செல்ஃபுங்க இது. சரிங்களா, பெரிய பேட்டரி வச்சு செல்ஃப் ஆல்டர் பண்ணிக்குது. அப்படியே ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர் பூசுங்க. சரிங்களா, ஃப்ரண்ட் டயர் பூசு போட்டுருக்குது. ஃப்ரண்ட் மக்காடு க்ரோம் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இந்த மக்காடு ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விட்டுருக்குது. சரிங்களா, ஃபோர்க் ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ரிம்மு அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பம்பர் வந்து டபுள் பம்பர் போட்டிருக்குது. ரூட்ஸ் ஆரன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் பூசு, டூம் பூசு. இது வந்து ஓல்டு நம்பர் பிளேட்டுங்க, சின்ன நம்பர் பிளேட் நல்லாயிருக்கும். சிட் லைட் எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே ஒர்க்கிங், எல்லாமே ஒயிட்டு. சரிங்களா, மேட்சிங்காக எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குது. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் ஒரிஜினலு. மோனோகிராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த க்ரோம் பேட் வச்சு மோனோகிராம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குது. இன்ஜின் பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் உங்களுக்கு இன்ஜின் வேலை செஞ்ச ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்ஜின் பாடியில் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இன்ஜினை இதில் ஃபுல்லாக இறக்கி உள்ளுக்கிற பார்ட்ஸ்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வெறும் பாடி மட்டும் தான் கொண்டு போகணும். ஸோ அது மாதிரி எல்லாமே பண்ணிக்குது. அதே மாதிரி இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அசம்பிள் பண்ணுறப்போ ரிங்ஸு எல்லாமே வந்து பார்த்தா நம்ம பூசு போட்டுக்கிறோம். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட்டு ரன்னிங் நாய்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செல்ஃப் மோட்டருங்க, செல்ஃப் மோட்டர் பெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, க்ரோம் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பேட்ரி பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிக்கர்லாம் பெரிய கிக்கர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஈஸியாகவே இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 HP ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 6.5 HP 6 HP இன்ஜினு. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 65 கிடைக்கும். நீங்கள் அதை ஓட்டுற பொறுத்து. சரிங்களா, 60-65 வரும். சைலன்சர் ஓப்பன் சைலன்சர் போட்டுருக்குது. சைலன்சர் பீட் எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட்டுமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது. சரிங்களா, சீட் நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். மக்காடு ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடிமேட் கிடையாது. லேத்தில் இந்த வண்டிக்குனே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு போட்டது. சரிங்களா, இது செஞ்சு போட்டு க்ரோமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப் வராது உங்களுக்கு. நல்லா உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பேக்கில் வந்தோம்னா டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பூசு. பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பேக் டயரு. பேக் ரிம் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சாக்கப்சர் எல்லாமே வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது. சைடு ஸ்டாண்டு உங்களுக்கு ஓல்டு சைடு ஸ்டாண்ட் வந்துடும். செயின் ஸ்ப்ரைட் நல்லா இருக்குது. செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒன் சைடு சேரீ கார்டு வந்துடும். சரிங்களா, கிளச்சில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட் மாற்றிக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பிளேட்லாம் மாற்றி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்ட கண்டிஷன் தான். சரிங்களா,
வண்டியில் அதே மாதிரி ட்ராபேக்கும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். ட்ராபேக்னு கேட்டிங்கன்னா இந்த மக்காரில் நான் சொன்னது இது ஒன்று. அப்புறம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சாரி கார்டில் வந்து லைட்டாக க்ரோம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேக் சாரி கார்டில் இந்த சைடு ஸ்டேலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும்தான் வண்டியில் ட்ராபேக்கு. அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸில் இங்கே வந்து லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி வண்டியில் எந்த விதமான குறையுமே இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். சைட் லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் ஆட் பண்ணிக்குது. சைட் லாக்கு நான் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே புதுசு. ஆன் ரூட்ஸ் ஆன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபும் போடுறேன் பாருங்கள். வண்டி பீட் சவுண்ட் அருமையாக இருக்கும். பீட் சவுண்ட் கேளுங்க. வண்டி இன்ஜின் ரன்னிங் நைஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கிளச்சிலையோ வேறு எதுலேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நைஸே இருக்காது. சரிங்களா, எல்லாமே பார்த்துக்கோங்க. பேக் நல்லா பார்த்துக்கோங்க. டேன்ஸ் லைட் எல்லாமே ஓகே தான். பிரேக் லைட் சிஸ்டம் எல்லாமே டேப்பு எல்லாமே புதுசு போட்டுக்கிறேன். பெட்ரோல் டேப்பும் பாருங்கள், பெட்ரோல் டேப் புதுசாக போட்டுக்கிறேன். ஸ்பீட் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக வண்டி ஓட்டுற வைப்ரேஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வைப்ரேஷன் இல்லாத வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறேன். மெயினாக உங்களுக்கு வண்டி ஓட்டுற சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டி ஓட்டுற உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒரு டீசல் வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வண்டியில் வைப்ரேஷன் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறக்கலாமே. இப்படியும் கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, ஓவரால் வண்டி பற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸுக்கு பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம் வாங்க. வண்டியோட லுக் எல்லாமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். எக்ஸாஸ்ட் கிட்டு எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம். ஃபஸ்ட் கியர் போட்டேன். வண்டி பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயாக இருக்குங்க ஓட்டுறக்கு. நான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு தான் வந்தேன். வண்டி வேறு லெவல் இருக்குது. இன்னும் கிளச் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. வண்டி பீட்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும். இந்த சீட்டுக்கு இந்த ஹேண்ட் பார் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஓட்டுறக்கு. எல்லாமே ஒர்க்கிங்கு. ஹேண்ட் பார் சாரி
பார்த்துருப்பீங்க, வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்குது. இண்டிகேட்டர் எனக்கு பிடிச்சதுங்க. ஆக்சுவலி வண்டியில் வந்து இந்த இண்டிகேட்டர் தான் இருந்துச்சு, சுசுக்கி இது. நான் அதே புதுசு ஒன்று வாங்கி அப்படியே போட்டுவிட்டேன். இண்டிகேட்டர்ஸு சூப்பராக இருக்குது. சரிங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வண்டியோட ப்ரைஸை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட் டீல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். வண்டி எல்லாமே ஓட்டி காமிச்சிட்டேன். மறுபடியும் வண்டியோட டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1993 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1993 மாடல். என்டாஸ்மெண்ட் டிசபிள். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்குமே காணலுது. இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பல ஆக்சிடென்ட்ஸ் ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. வண்டி செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்து ரெட் டீலக்ஸுங்க. இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,40,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் தான் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரவை ஓட்டி பாருங்கள், புக்கெல்லாம் தரவை செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மட்டும் எடுத்து போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்ணை உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.